ஜெய ஜெயசங்கர. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மகா பெரியவரோட பூஜை நடந்தது. நிஜமாவே எனக்கு இந்த வருஷத்தோட பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் முடிகிறதும் அடுத்த வருஷம் தொடங்குற இந்த இடத்துல எனக்கு இந்த பூஜை அமைஞ்சது நிஜமாவே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா இதே வருஷம் நான் ஜனவரி மாதம் ஒரு பிப்ரவரி மாதத்தில் எங்கள் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கொரோனாக்கு அப்புறம் இறங்கிட்டு வருது. அதுக்காக ஹரிநாராயணன் சார் சொல்லி பிள்ளையார் கோயிலில் போய் பாத பூஜை பண்ணேன். நானும் என்னோட கோஸ்டார் கௌரி மிஸ்ஸும் பண்ணோம். ஆனா அது என்னவோ தெரியல, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவரே இன்னைக்கு வீட்டுக்கு எங்க 2 பேர் வீட்டுக்கும் வந்தது. நிஜமாவே அது ஒரு பெரிய பிளெஸிங். அது வார்த்தையால சொல்றதோட உணர்வு உள்ளவங்களுக்கு அது எப்படின்னு புரியும். நிஜமாவே மகா பெரியவர் இன்னைக்கு என் பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பிளெஸிங்ஸ் ரீச் ஆகும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஸ்டாஃப் எல்லாரும் எங்க கூட வந்திருக்காங்க. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூஜை ஆரம்பிக்க லேட்டானா கூட யாருமே அவசரப்படாம நிதானமா இருந்து பூஜை முடிகிற வரைக்கும் இருந்திருக்காங்க. அதனால எல்லாருமே ஒரு தடவை அவர் உங்க ஆத்துக்கு அழைச்சு அந்த அனுகிரகத்தை வாங்கிட்டீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குங்கிறது என்னோட 100% நம்பிக்கை. நன்றி. ஜெய ஜெயசங்கர. மகா பூஜை ரொம்ப அழகா நடந்தது. அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் இதெல்லாம் வந்து கோயில்ல போய் மடத்துல போய் இருந்தாலும் தூரமா இருந்துதான் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பக்கத்திலே இருந்து நானே என் கையால் அபிஷேகம் பண்ணி ஆத்மார்த்தமா என் அடி மனசுல இருந்து என்ன நினைக்கிறனோ அது அப்படியே அபிஷேகம் வழியா கட்டாயம் மகா பெரியவருக்கு ரீச் ஆயிருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட பிரதிபலன் நான் அனுபவிக்கும் போது கட்டாயம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு தடவை பூஜை அரைச்சி கண்டிப்பா நான் அது நடந்ததுங்கிறத கண்டிப்பா நான் சொல்லுவேன். அப்பவும் நீங்க எல்லாரும் இந்த பூஜையில கலந்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோட பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு நேற்று 60வது பிறந்த நாள் கழிஞ்சது. அவங்க சண்டிகர்ல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த பூஜையில அவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மகா பெரியவரோட அனுகிரகம். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெய ஜெயசங்கர. தேங்க்யூ மகாபிரியவா சார். நிறைய ஆரோக்கியம் இருக்கணும். என்னன்னா பாண்டிச்சேரிக்கு பெரியவா வந்திருந்தப்போ எங்க ஸ்கூல் வந்து ஒரு குளமா இருக்கு, சங்கரர் குளம்னு. அதுல வந்து பெரியவா வந்து குளிச்சுட்டு போனார். அந்த மாதிரி இப்ப எப்ப பெரியவா கிட்ட போனாலும் பாண்டிச்சேரி சங்கர வித்யாலயம் சொன்ன உடனே அவர் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி சங்கரர் குளமான்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து மகா பெரியவாளால எங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்கூலுக்கும் ஒரு நாளைக்கு அழைச்சிக்கோங்க எல்லாருமா.